7வது எபிசோட்ல கோச்சிக்கிட்டு போன நீக்கோவை பைய தேடி தேடி போய் சமாதானப்படுத்த அவ போனா சாம்பார்னு போயிடுறா. சரின்னு ஆஸ்காப்க்கு போனா அங்க ஆஸ்பானு இந்த எல்லா ஆயுதத்தையும் செய்யறது ஆக்டோபஸ் தான் சொல்ல, அப்ப இந்த வெப்பனுக்கெல்லாம் பவர் சோர்ஸ் எதுன்னு பார்த்தா அது காமா ரேடியேஷன் தான். அப்படியே கட் பண்ணா ஹாரி பீட்டருக்காக நீக்கோவை சமாதானப்படுத்த வர ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிரைவ் போறாங்க. ஒரு கட்டத்துல பைய அவளுக்கு கார் ஓட்ட சொல்லி தர ஊடால வந்த ஒருத்தி நீக்கோவை சூடேத்த வாடி சிரிக்கும் போல ரேஸ் வச்சுக்கலான்னு சும்மா சிறப்பா ஆரம்பிக்குது. அப்ப ரேஸ்ல நீக்கோ ஒரு காரை இடிக்க போக அப்ப கழுத்துல போட்டிருந்த டாலர்ல இருந்து வந்த மேஜிக்கால அவ ரேஸ்ல ஜெயிச்சிடறா. இங்கிட்டு நம்ம கிரஷ் அவன் ஆளை தேடி டானோட இடத்துக்கே போக அப்பன்னு பார்த்து ஸ்கார்பியன் செவுத்த உடச்சுக்கிட்டு உள்ள வர வந்த வேகத்துக்கு எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுறான். அப்ப ஒரு கடத்துல அவன் கிரஷோட ஆளையே கழுத்து நெரிச்சு கொல்ல போக நம்ம பீட்டர் உள்ள பூந்து காப்பாத்துறான். இப்படி இருக்க ஒரு கடத்துல அவன் தலைவனோட ஹெல்மெட்டையே உடச்சிட இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லா வெப்பையும் யூஸ் பண்ணி அவனை கட்டி போட்டுறான். அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தா திடீர்னு காமா ரேடியேஷன் அதிகமாகி வெப்பெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வந்து தலைவன் நெஞ்சிலேயே ஒரே சொருகு. அவ்வளவுதான் பீட்டருக்கு பாடை கட்டிடலாம் நினைக்கும் போது எங்க இருந்தோ வந்த ஒரு ட்ரோனு பயலை காப்பாத்தி கூட்டிட்டு போகுது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.